ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஸ்ரீ படத்தோடைய பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் பார்ட் 1 கண்டினியூஷன் அப்படின்றதுனால பார்ட் 1ல வர கதாபாத்திரங்கள் அப்படியே இந்த படத்துலையும் டிராவல் ஆகும். பார்ட் 1 ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டோம். இருந்தாலும் பார்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணு சரணு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்டரி சேனலில் வேணாலும் போடுறேன். ஆனால் பார்ட் 1 தமிழ் டபுளே வந்துருச்சு கைஸ், யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. சரி, இந்த படத்தோட கதைக்கு வருவோம். இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தியில் மட்டும்தான் கைஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக தமிழில் டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பாப்புலரான படம் தான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஸ்ரீ அப்படின்ற பேய் இந்த கிராமத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கிராமத்துல அடுத்தடுத்து பெண்கள் மர்மமான முறையில காணாம போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரியுது இதுக்கு பின்னாடி ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமானுஷம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீ பார்ட் 1 முடிவில் இந்த கிராமத்தாளுங்க ஸ்ரீ அப்படின்ற இந்த பேய்க்கு கிராமத்தோட என்ட்ரன்ஸில் ஒரு சிலையை வச்சிருப்பாங்க. அந்த சிலை கிட்ட இந்த ஸ்ரீ பேய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்தை விட்டு இந்த ஸ்ரீ வெளியேறுது. இது வெளியேறின அடுத்த செகண்டே இந்த கிராமத்தில் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல மண் அப்படியே பொழந்துக்கிட்டு அந்த மண்ணுக்குள்ள இருந்து என்னவோ ஒன்று வெளியில வர மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ நடு இரவு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நிம்மதியா அவங்களோட வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவையா காட்டுறாங்க. ரோட்ல ஒரு பயம் இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு மட்டும் தனியா வெளியில வரா. இந்த ராத்திரி எங்க போறா அப்படின்னு பார்த்தா திருட்டு தம் அடிக்கிறதுக்காக வெளியில வந்திருக்காங்க. ஒரு சந்துக்குள்ள போய் நின்னுட்டு மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. தம் அடிச்சு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு திரும்பும்போது அவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இவ ஃபீல் பண்றா. உடனே திரும்பி பார்க்கறா, அந்த இடத்துல யாரையுமே காணோம். சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு இவளும் கிளம்புறா. அப்ப மறுபடியும் இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று உருண்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது. இரண்டான்னு திரும்பி பார்த்தா கருப்பு கலர்ல என்னவோ ஒன்று இவளுடைய கால் கிட்ட உருண்டு வருது. அது என்னன்னு தெரியாம அந்த கருப்பு கலர் பந்தை இவ கையால எடுக்கிறா. எடுத்து பார்த்தா இவளுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. அந்த பந்து ஒரு மாதிரி முகமா மாறுது. ரொம்ப கொடூரமா இருக்குதுங்க. அதை பார்த்ததும் அதை தூக்கி போட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அந்த தலையில இருக்கக்கூடிய முடி இந்த பொண்ணோட கையை நல்லா இறுக்கமா பிடிச்சிக்குதுங்க. உடனே அந்த இடத்துல இருந்து அவளை இழுத்துட்டு போயிருது. இவ என்ன கத்துனாலும் கதறினாலும் யாருக்குமே இந்த சத்தம் கேட்கவே இல்லைங்க. அவ்வளவுதான், மர்மமான முறையில இந்த பொண்ணு காணாம போயிட்டா. இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள அடிக்கடி பெண்கள் காணாம போயிட்டே தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவை காட்டுறாங்க. இந்த திருவிழால நிறைய இடங்கள்ல இந்த ஸ்ரீ பேயோடைய ரெஃபரன்ஸை வச்சு ஃபன் பண்றது, பயம்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழா நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில இந்த ஊருடைய போஸ்ட்மேனை காட்டுறாங்க. இவர் நேரா நம்ம ருத்ரானனை மீட் பண்றதுக்காக வராருங்க. ருத்ரானனை பத்தி தெரியும் இல்லையா, இவர் ஒரு லைப்ரரியனா இருப்பாரு. ஸோ இவரை மீட் பண்றதுக்காக வராருங்க. இவருக்காக ஒரு லெட்டர் வந்திருக்கிறதாவும் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த லெட்டர் இப்போ வந்தது கிடையாதுங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்தது. இந்த போஸ்ட்மேன் இந்த லெட்டரை டெலிவரி பண்றதுக்கு மறந்துட்டாப்ல. இந்த லெட்டரும் போஸ்ட் ஆஃபீஸ்ல அங்க இங்கன்னு வச்சு கடைசியில காணாம போயிடுச்சு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸை கிளீன் பண்ணும்போது இந்த லெட்டர் கிடைச்சதா கொண்டாந்து டெலிவரி பண்றாருங்க. போன ஃபெஸ்டிவலுக்கு வந்த லெட்டரை இந்த ஃபெஸ்டிவலுக்கு கொண்டாந்து டெலிவரி பண்றீங்க, சூப்பர் சர்வீஸுங்க உங்களுக்கு அப்படின்னு போஸ்ட்மேனை ருத்ரானா திட்டிக்கிட்டு இருக்காருங்க. அதே சமயம் நமக்கு யார் லெட்டர் போடுவா அப்படின்னு யோசிக்க, அப்ப இந்த போஸ்ட்மேன் சொல்றாரு, இந்த லெட்டரோட பேட்டர்னை பார்க்கும்போது லவ் லெட்டர் மாதிரியே இருக்குது. யூசுவலா லவ் லெட்டர் தான் இந்த மாதிரி பூ டிசைன் எல்லாம் போட்டு அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட்மேன் அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ருத்ரானாவும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பாக்குறாருங்க. ஒரு நாவல்ல 4 பேஜை கிழிச்சு உள்ள வச்சு அமுச்சு விட்டுருக்காங்க. குறிப்பா அதுல பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் லெட்டரும் இருக்குது. அதை பார்த்து இவர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்காருங்க. பட் யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு நம்ம ருத்ரானனுக்கு தெரியல. அங்க கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட பேரு விக்கி. இவரை பாக்குறதுக்காக ஹீரோன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு இமேஜினேஷன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் ஃப்ரீயா விட்டுறாரு. பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஹீரோன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. அப்புறம் நீங்க என்ன பழைய ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, இப்போ ட்ரெண்டே மாறிடுச்சு, உங்களோட மெஷர்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரியும், நான் புது ட்ரெஸ் தைச்சு தரேன் அப்படிங்கும் போது, இல்லை இப்போ என்னோட மெஷர்மெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. சரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டேப்பு வச்சு இந்த மெஷர்மெண்ட்டே எடுக்க வரமாட்டேது அப்படிங்கும் போது, சரி உனக்கு எப்படி வருமோ அப்படி எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ கை வச்சு இன்ச்சா அளந்துட்டு ஹீரோயின் கிட்ட நெருக்கமா வராரு. நீங்க சரக்கு அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பட்டுன்னு பலார்னு ஒரு அரவு எழுகுதுங்க. என்னடான்னு பார்த்தா வந்தது ருத்ராண்ணா. ருத்ராண்ணாவை தான் ஹீரோயின் நினைச்சிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. ருத்ராண்ணாக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையாடா, அந்த பொண்ணு ஒரு இல்லூஷன்ரா, நீ திரும்ப திரும்ப அந்த பொண்ணோட நினப்பிலே இருந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல, சரி நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க அப்படிங்கும் போது ருத்ரானா இந்த லெட்டர் எடுத்து காட்டுறாரு. இந்த லெட்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கு, ஆனா போஸ்ட்மேன் இப்பதான் டெலிவரி பண்ணியிருக்காரு. இதுல இருக்கக்கூடிய அந்த நாவல்ல இருந்து கிழிச்ச பேஜ் ஸ்ரீயோட மர்டரை பத்தி போட்டிருக்கு. ஸ்ரீ ஒரு ப்ராஸ்டியூட்னும் ஸ்ரீயை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க, அவன் வருவான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்குது. இந்த ஊர்ல என்னவோ ஒன்று நடக்க போகுது, அதுக்கான வார்னிங் லெட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை நம்ம ஹீரோ வாங்கி பாக்குறாரு. ஸ்ரீயோட சாப்டர் முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச கதை எதுக்குன்னா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற எதனா வேலை இருந்ததுன்னா போய் பாருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ருத்ராண்ணா பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறாரு.
ஹீரோ அசால்ட்டா தாங்க விடுறாரு. இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, நீ எப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்க போற, கல்யாணம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையா, இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்கலாம் வந்து ஒரு மாடர்னான லைஃப் வேணும் அப்படின்ட்டு எல்லாரும் சிட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க, உனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்கலன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றாரு. அதனால ஹீரோடைய அப்பா சரி கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த காசை வச்சுக்க போ, யாரையாவது ஃப்ரெண்டு பொடி அப்படிங்கும்போது என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கிற, ஒரு அப்பா மாதிரி பேசுப்பா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு போய் ஹீரோடைய ஃப்ரெண்டு பிட்டு கிட்ட கொடுக்குறாரு. பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அது இதெல்லாம் போய் சேர மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால இந்த பணத்தை என் செலவுக்கு நானே வச்சுக்கிறேன், அங்கிள் கிட்ட தேங்க்ஸ் அண்ணன் சொல்லிடு அப்படின்ற மாதிரி பிட்டு அந்த பணத்தை வச்சுக்கிறாருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பர்கர் ஷாப்ல உட்காந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியா பிட்டுவோட கேர்ள் ஃப்ரெண்டான சிட்டி பாத்தீங்கன்னா ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. பிட்டுவை பார்த்துட்டு சிட்டி கேட்கறாங்க, நீ என்ன பர்கர் ஷாப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற, பர்கர் சாப்பிட்டு உடம்பு போட்டுருவ, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நிற்கும் போது நீ வேற மாதிரியும் நான் வேற மாதிரியும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இல்ல இல்ல நான் சாப்பிட கிடையாது, தோ அவன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான், அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி பிட்டு சொல்லிடுறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட நீ அழகா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்கிற, நீ ஏன் இன்னும் சிங்கிளா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து புகழ்ந்து பேசும்போது நம்ம பிட்டுக்கு ஒரு மாதிரி பொசசிவ்னஸா இருக்குது. அப்படி இப்படின்னு பேசி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான சிட்டியை அந்த இடத்த விட்டு அமுச்சு வச்சிடறாருங்க பிட்டு. அப்புறம் நடு ராத்திரி மொத்த கிராமமும் நல்லா தூங்கிட்டு இருக்குது. நம்ம பிட்டு இருக்கிறார் இல்லையா, சிட்டியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சிட்டியோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சிட்டியை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. பாட்டு ரொம்ப மொக்கையா இருக்குது, நீ வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பண்ணி பாடுறதுனால தான் பாட்டு ரொம்ப கேவலமா இருக்குது, நீ உன்னோட ஓன் வாய்ஸ்ல பாடு, பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல பிட்டு பாடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அப்பவும் அவருக்கு அப்படிதாங்க ஐஸ் வருது. அந்த மொக்க பாட்டை கேட்டுட்டு சிட்டி தூங்கிடுறாங்க. சிட்டி தூங்கிட்டாங்கன்ட்டு அந்த இடத்த விட்டு பிட்டு வீட்டை விட்டு வெளியில வராருங்க. பார்த்தா வண்டியில நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. பிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர வரைக்கும் ஹீரோவை வீட்டுக்குள்ள வெயிட் பண்ண சொல்லி இருக்காரு. நம்ம ஹீரோவும் பைக்ல அப்படியே பாட்டு கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. பிட்டு வந்த உடனே பிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்ததா அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்களுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்கறாங்க, ஒன்றும் இல்லை. அங்கே கட் பண்ணா அந்த அமானுஷமான உருவம் நம்ம பிட்டுவோட கேர்ள் ஃப்ரெண்டான சிட்டி ரூம்குள்ள போகுது. என்னமோ ஒன்று கருப்பு கலர்ல உருண்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்னென்னு அங்கே எங்கேன்னு தேடி பார்க்குறாங்க, கட்டலுக்கடியிலலாம் பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி படுத்துக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் என்னவோ ஒன்று உட்காந்து அசைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து மிரண்டு போன சிட்டி பாத்ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா பாத்ரூம் டோரை திரும்ப திரும்ப அந்த தலை மட்டும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து சிட்டி பயங்கரமாக கத்துறாங்க. கத்துற சவுண்டு வெளியே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கேட்டு எல்லோருமே சிட்டியோட வீட்டை நோக்கி ஓடி வராங்க. ஹீரோவும் நம்ம பிட்டுவும் கூட ஓடி வராங்க. சீலிங்ல இருந்து கான்கிரீட் டெஸ்டா வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஹீரோவும் பிட்டுவும் சேர்ந்து சிட்டியோட ரூம்குள்ள போய் பார்த்தா செவுரு உடஞ்சு கிடக்குது. செவுருக்கு அந்த பக்கம் கீழே நின்றுட்டு இருந்த காரு கூட பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குதுங்க. செவுத்தை உடைச்சிட்டு சிட்டி ஓடி போயிட்டா போல அப்படின்ற மாதிரி பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஏண்டா அவ ஓடி போகணும்னா கதவை திறந்துட்டே போயிருக்கலாம்ல, இப்படி செவுத்தை உடைச்சிட்டு ஓடணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையிலேயே சிட்டியை தேடிட்டு இந்த கிராம மக்கள் எல்லோருமே போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் டார்ச் அடிச்சு என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அட நம்ம ருத்ரானன் தான். அவர் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காலடி தடங்க. அந்த காலடி தடம் மனிதனுடைய காலடி தடம் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி ருத்ரானா சொல்றாரு. அதை பார்த்த பிட்டு இது டைனோசர் காலேஜ் மாதிரி இருக்குது, ஒருவேளை டைனோசர் தான் வந்து என்னுடைய சிட்டியை தூக்கிட்டு போயிடுச்சோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க இருக்கிறவர் சொல்றாரு, தூக்கிட்டு போயிடுச்சுல, தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது என்னங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா ஒருத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது அவன் பார்க்க எப்படி இருந்தான், எங்க போனான் அப்படிங்கும்போது அவனுக்கு தலையே இல்லை, வெறும் முண்டை மட்டும் தான் இருந்தது அப்படிங்கும்போது இவங்களுக்குலாம் தூக்கி வாரி போடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த கிராம மக்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் தனியாக எங்கேயோ போயிடுறாருங்க. அந்த இடத்துல விக்கி விக்கின்னு யாரோ ஒருத்தங்க சைலண்டாக கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஸ்ரீஜி நீங்க தானே, நீங்களும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இல்லையா, என்னை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வெளியில வரா. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலி வந்தது ஹீரோயின் தான் அப்படின்ட்டு ஹீரோ நம்ப மாட்டேன்றாருங்க. இதுக்கு முன்னாடி கூட ஹீரோயின் நினைச்சிட்டு பேசி அது ருத்ரானா இல்லையா, அதனால இந்த வாட்டி இது நீங்க கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு கிட்ட வந்து மோந்தலாம் பார்த்துட்டு இருக்காரு, சரக்கு வாடை அடிக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் அடிச்சு உண்மையிலேயே இது நான் தான் அப்படின்னு சொல்ல, உண்மையிலேயே நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஊருக்குள்ள என்னை பத்தி என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுமா, நான் வந்து தேவதாசு, காதல் மன்னன், நட்டுக்கல்டவன், பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. உங்களை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா, நீங்க ஒரு மாயாவி, இல்லூஷன், மேஜிக் கேர்ள் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஊருக்காரங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கும்போது, முக்கியமான விஷயமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இந்த ஊருக்குள்ள அடுத்தடுத்து பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க இல்லையா அப்படிங்கும்போது, பெண்களா, ஓ சிட்டி காணாம போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா, ஆமா சிட்டி காணாம போயிட்டா அப்படிங்கும்போது, சிட்டி மட்டும் கிடையாது, சிட்டி மாதிரியே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் காணாம போயிருக்காங்க. அவங்க காணாம போனதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் எல்லா பெண்களையும் கடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கல்ப்டரை நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. அது கொஞ்சம் செதஞ்ச நிலையில இருக்குது. அந்த ஸ்கல்ப்டருக்கு
ஸ்ரீக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு யாரு அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ அந்த சீனை அங்கேயே கட் பண்ணி இப்போ நம்ம ருத்ராவையும் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான பிட்டுவையும் காட்டுறாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டான சிட்டி காணாம போயிட்டா, தேடி போன ஹீரோவும் காணாம போயிட்டான், ஒருவேளை சிட்டியும் ஹீரோவும் ஓடி போயிருப்பாங்களோ அப்படின்னு பிட்டு சந்தேகப்படுறாரு. அதுக்கு ருத்ரானா, டே யாரை வேணாலும் சந்தேகப்படலாம், ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டை மட்டும் சந்தேகப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ வந்து உனக்கு ஒரு லெட்டர் வந்தது இல்லையா, அந்த லெட்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போதான் நம்ம ருத்ரா பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த நாவலில் கிழிஞ்ச பேஜை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பேஜில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்க்கும் இப்போ காணாமல் போயிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, நான் ஸ்ரீஜியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. சரி, அந்த நாவலில் என்னதான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பெண்ணோடைய மர்டர் வழக்கை பற்றி போட்டிருக்குதுங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் சந்திரபான் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் விமனைசர், அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான குடிகாரருங்க. வழக்கமாக இந்த ஊரில் டான்ஸ் ஆடக்கூடிய டான்ஸரை சைட் அடிக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அந்த டான்ஸரை இவர் கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த டான்ஸருக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருந்திருக்குது, குழந்தையும் இருந்திருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த சந்திரபான் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு டான்ஸரோடைய ஹஸ்பண்டையும் அந்த டான்ஸரையும் அவங்களுடைய பொண்ணு முன்னாடியே கொலை பண்ணி இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டான்ஸர் பேயா மாறி வந்து அந்த சந்திரபானையும் அவங்களுடைய கூட்டாளிகளையும் தலையை வெட்டி கொலை பண்ணதாகவும், அந்த சந்திரபானுடைய டெட் பாடி இந்த ஊர்ல தான் எங்கேயோ புதைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த நாவலோடைய கிழிஞ்ச 4 பேஜில் இருக்குதுங்க. இதை இவங்க படிச்சு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஸ்ரீயை நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்திருக்கிறார் இல்லையா, இதை வச்சு பார்க்கும்போது அந்த சந்திரபானோடைய ஆத்மா தான் இந்த ஊருக்குள்ள வந்து பெண்களை எல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்குது. ஆக்சுவலா இந்த ஊர்ல இது நாள் வரைக்கும் ஸ்ரீ அப்படின்ற ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அதனால தான் இந்த பேய் உள்ள வராம இருந்திருக்குது. இப்போ ஸ்ரீ வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த சந்திரபான் ஆக்டிவேட் ஆயிட்டான். அவன் இங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு இருக்கிறான். காரணம் என்னன்னா, அவன் ஒரு விமனைசர், ஒரு ட்ரங்க். இப்போ ஹீரோடைய கண்களுக்கு அப்பப்போ நம்ம ஹீரோயின் தெரியுறாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினை உண்மையிலேயே இந்த கிராமத்துக்கு வர வச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம கிராமத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ, ருத்ரா மற்றும் நம்ம பிட்டு 3 பேருமே யோசனை பண்ணுறாங்க. குறிப்பாக பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. ஆனால் எப்படி கொண்டு வரணும்னு இவங்களுக்கு தெரியல. அப்போ தான் இவங்களோட ஃப்ரெண்டு ஜனா ஞாபகம் வருது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜனா வந்து ஸ்ரீனால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பிட்டுவும் பார்த்தீங்கன்னா ஜனா இருக்கிற இடத்துக்கு போக, ஜனா இவங்க 2 பேர்த்த ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஜனா இப்போ இந்த கிராமத்தில் இல்லை, சிட்டியில் இருக்கிறாரு. அவரை போய் பார்த்து கட்டி பிடிச்சி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீ வந்தால் மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜனா ரொம்பவே பயப்படுறாரு. உடனே இவங்க 2 பேரும் மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஸ்ரீ நாடகம் போட போகிறோம், அதில் உனக்கு ஒரு சூப்பரான ரோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், நீ தாண்டா நடிக்கணும் அப்படிங்கும்போது, அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஏதோ உருட்டுற சவுண்டு கேட்குது. டே ஜனா, ஜாலியாக இருக்கிற போலையே, எங்கடா இருக்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஒரு ஓனாய் ஒன்று இருக்குதுங்க. வெறித்தனமாக கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இவங்க 3 பேரும் அந்த ஓனாயை பார்த்து பயப்பட, அந்த ஓனாய் இவங்க 3 பேர்த்தையுமே பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுது. ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க, அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம இதுக்குடா இந்த ரூமுக்கு வந்தீங்க, பார்த்தியா அது ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்னோட வீட்டில் இப்படி ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, அது நாய் இல்லடா ஓனாயே அப்படின்ற மாதிரி நம்ம ஜனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, எது எப்படியோ இந்த மாதிரி நீ கிராமத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பிட்டுவும் சொல்கிறாங்க. ஜனாவும் அந்த நாடகத்தில் எனக்கு ரோல் தரேன்னு சொல்லியிருக்கீங்களா, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு ஓனாயோட சீக்வன்ஸை பார்த்தோம் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருண் தவான் நடிப்பில் பீடியா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. வருண் தவான் காட்டுக்குள்ளே போகும்போது ஓனாய் கடிச்சு இரவு நேரத்தில் ஓனாயாகவும் பகலில் மனுஷனாகவும் இருப்பார் இல்லையா, அந்த படத்தை இந்த படத்துக்கூட கனெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஓனாயை பார்த்தோம் இல்லையா, அந்த ஓனாய் வேற யாரும் கிடையாது, வருண் தவான் தான். பீடியா அப்படின்ற படத்தில் அவருடைய பேர் பாஸ்கர். ஆக்சுவலாக வருண் தவான் தான் வந்து இப்போ ஓனாயா ராத்திரி நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்போ ஜனா பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு வந்துட்டாரு. இவங்க எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு கூட்டு போனால் ஆரம்பத்தில் ஜனாவோடைய அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நீ எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்த அப்படின்னு கேட்க, இவங்க தான் என்ன வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கும் பிட்டுக்கும் பயங்கரமாக திட்டு விழுது ஜனாவோட வீட்டில். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் கொஞ்ச நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஊர் சுற்றுறாங்க. ஜனாவை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் அமானுஷமான ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. அதை கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்டியே ஆகணும், இல்லாட்டி இந்த ஊர்க்காரங்க எல்லோருக்குமே பிரச்சனை. உன்னால ஸ்ரீ கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், அதனால அந்த அமானுஷமான இடத்துக்கு போகலாம், நீ ஸ்ரீயை எப்படியாவது வரவே கம்யூனிகேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இப்படியே கன்வின்ஸ் பண்ணி இந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த அபண்டமான இடத்துக்கு போகிறாங்க. ஸ்ரீ எப்படியாவது இந்த இடத்துக்கு வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த தலையில்லாத பேய் இருக்கு இல்லையா, அந்த சந்திரபானுடைய ஆத்மா, அது அங்கே நின்று இவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜனா சொல்கிறாரு, ஸ்ரீ இந்த மாதிரிலாம் வராது,
பண்ணாது, தனியா இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஜனாவை சைஸா கழட்டி விட்டுட்டு இவங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலையில்லாத பேய் இவங்க 3 பேர்த்தையும் பயங்கரமா பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. கடைசியில் ஜனாவுடைய கண்களுக்கும் அந்த தலையில்லாத பேய் தெரியுதுங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் கதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 4 பேர்த்தோடைய கண்களுக்குமே அந்த தலையில்லாத பேய் வந்து தெரிஞ்சிருக்குது. இப்போ 4 பேருமே ஒன்று கூட்டிட்டு இப்போ ஜனா சண்டை போடுறாரு. எப்படா நீங்க என்னை கழட்டி விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படி இப்படின்னு பேசி மறுபடியும் ஜனாவை சமாதானப்படுத்திட்டு இவங்க 4 பேர் ஒன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அமடனான இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல்ப்டர் இருக்குது. அதாவது அந்த நாவலில் போட்டிருந்தாங்களே அந்த சந்திரபானோடைய கதை, அந்த கதை இருக்கக்கூடிய ஸ்கல்ப்டர் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவ்வளோ நேரம் கூட வந்துட்டு இருந்த ஜனா மர்மமான முறையில் காணாம போயிட்டாருங்க. ஜனாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த 3 பேர் அந்த பங்களா முழுக்க, அதாவது அந்த பாலடைஞ்ச இடத்த முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது தான் ஒரு இடத்துல ஜனா அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கிறாரு. பட்டுன்னு அவர் கீழே விழுந்துடுறாரு. 3 பேரும் அவரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஜனா செத்துட்டான் அப்படின்ற மாதிரி ருத்ரா சொல்றாரு. பார்த்தா ஜனா டக்குன்னு குத்துக்கல்லு மாதிரி எந்திரிச்சு உட்கார்றாருங்க. அப்படியே ஒரு மாதிரி திரும்புறாரு. கண்ணெல்லாம் வேற மாதிரி இருக்குது. டக்குன்னு சுயநனவுக்கு வந்து ஓடுறா ஓடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜனா நீ பொழைச்சிட்டடா, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும் போது அப்ப ஜனா வந்து இந்த தலையில்லாத பேய் கூட கனெக்ட் ஆயிருக்கிறாருங்க. இந்த இடத்துல தான் அவன் இருக்கிறான், நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கான், நம்மளை கொல்லாம விட மாட்டான், நம்ம இங்கிருந்து உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க வெளியில ஓடி வந்து இவங்களோட பைக்கை திருப்பறதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்தா ருத்ராவோட வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா நம்ம ஹீரோட வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் பிட்டும் ஒரு வண்டியிலையும் ருத்ரா அண்ணனும் கூட ஜனாவும் ஒரு வண்டியிலையும் 4 பேரும் தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது அந்த தலையில்லாத பேய் இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த தலையை அனுப்பி வைக்குதுங்க. அந்த தலை பார்த்தீங்கன்னா இவங்களை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. ருத்ரா அண்ணனும் ஜனாவும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பிட்டும் ஹீரோ வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட தான் அந்த தலை வருது. பார்த்தா ஹீரோவை எதுவுமே பண்ணாம ஓவர் டேக் பண்ணி ஜனாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. ஜனா கிட்ட போயிட்டு டக்குன்னு பிடிச்சிக்குது. அப்போ ஜனா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ருத்ரா அண்ணா இருக்கிறார் இல்லையா, பெட்ரோலை கொடுக்குறாரு. பெட்ரோலை அந்த மூஞ்சில ஊற்றி விட்டு லைட்டரை பற்ற வச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜனா அதை பண்ணிடுறாரு. உடனே அந்த தலை தீ பற்றி எரிய ஆரம்பிக்குதுங்க. ஸோ அந்த தலை பார்த்தீங்கன்னா அப்படியே கருகிட்டே போய் நம்ம ஹீரோவும் பிட்டும் வந்துட்டு இருந்தாங்களே அந்த வண்டியில் இடிச்சு கீழே விழுந்து அந்த வண்டியில் தீ பிடிச்சிருது. உடனடியாக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி வந்துடுறாங்க. அப்புறம் 4 பேரும் தப்பிச்சு கிராமத்துக்குள்ளேயே என்டர் ஆயிடுறாங்க. அந்த தலை பார்த்தீங்கன்னா தீ எரிஞ்சாலும் திரும்பவும் அது சரியாகி இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இப்போ ஜனா பார்த்தீங்கன்னா பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுறாரு. ஒரு மாதிரி அதிர்ச்சியிலேயே இருக்கிறாரு. ஆனால் இவங்க கிராமத்துக்குள்ளே என்டர் ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால அந்த பேய் வேற கிட்ட வந்துருச்சு, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அப்போ அந்த திருவிழாவில் யூஸ் பண்ண யானை பொம்மை ஒன்று இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே போய் அதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. எப்படியோ தப்பிச்சண்டா அப்படின்ற மாதிரி வெளியே எட்டி பார்த்தா வெளியில் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வெளியில ஏதோ ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பேய் வெளியில தான் நின்றுட்டு இருக்கு, இவங்களை தேடிக்கிட்டு இருக்கு. ஃபைனலி இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அப்படியே கழுத்தை பிடிச்சி அந்த பேய் அப்படியே நெரிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. இவங்க 3 பேரும் அந்த பேயை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், ஹீரோவோட சோலி முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு என்னமோ ஒன்று வந்து அந்த பேயை அட்டாக் பண்ணுது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கிறாங்க. ஹீரோயினுடைய தலைமுடியில தான் ஹீரோயினோட மொத்த பவர் இருக்குது. ஸோ அந்த பவரை பயன்படுத்தி அந்த சந்திரபான் அப்படின்ற அந்த ஒரு பேய் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டாங்க. பார்த்தா ஹீரோயினால அந்த சந்திரபானை எதிர்த்து நிற்க முடியலைங்க. ஏன்னா இந்த சந்திரபான் ஹீரோயினோடவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேயாக இருக்கிறான். அதனால ஈஸியாக நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுறான். அன்னைக்கு ராத்திரி எப்படியோ இந்த பேய்கிட்ட இருந்து இவங்க எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் வந்ததில் ஒரே சந்தோஷங்க. அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக என்னால் ஒருத்தனால இந்த சந்திரபானை சமாளிக்க முடியாது, அவன் என்னை விடவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கிறான். ஸோ எல்லாரோட கூட்டு முயற்சினால மட்டும்தான் கண்டிப்பாக அவனை அழிக்க முடியும். குறிப்பாக இந்த கிராமத்தில் ஒரு பூஜை ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஜனா இருக்கிறார் இல்லையா, அந்த பேயை பார்த்ததுலேருந்து பேய் எறிஞ்ச மாதிரி ஆயிட்டாரு. அவர் அந்த அதிர்ச்சியிலேயே இருக்கிறாரு, அதுலேருந்து மீளவே இல்லை. ஜனாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே ரொம்ப கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு போக ஹீரோயின் இந்த ஜனாவோட தலையில் கையை வச்ச உடனே இந்த ஜனாவோடைய அந்த பயம் அதிர்ச்சி எல்லாமே போயிடுது. அப்போ ஜனா கிட்ட கேட்குறாங்க, நீ அந்த பேய் கூட கனெக்ட் ஆனல, நீ என்ன பார்த்த அப்படிங்கும்போது அந்த பேயை நான் அட்டாக் பண்ண வரும்போது நான் ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல தான் அந்த சந்திரபான்ற பேய் வாழ்ந்துட்டு இருக்க போல. இது வரைக்கும் காணாமல் போன பெண்கள் எல்லோருமே அந்த இடத்துல இருந்தாங்க, அவங்கள பார்த்தேன், குறிப்பாக இந்த சிட்டியும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜனா சொல்கிறாரு. அந்த இடம் முழுக்க இந்த லாவானால் நிறைஞ்சிருந்துச்சு, ரொம்ப மோசமான ஒரு இடம். ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை, அங்கே தான் இந்த பேய் இருக்குது, சினிமாலலாம் நான் இந்த இடத்த பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த கிராமத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றின விழிப்புணர்வை இந்த கிராம மக்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோன்னு ஒரு ஸ்பெஷல் கத்தியை வச்சிருக்காங்க. இந்த கத்தியை வச்சு அந்த பேயை நேருக்கு நேரு கண்ணுக்கு கண்ணு ஃபேஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டோம்னா அதோட பவர்லாம் வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, இதை பண்ணலாமே அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை பண்ண போகிறதே நீ தான், உன்னால தான் முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கிராமத்தை காப்பாற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இந்த பேய் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. அந்த சந்திரபான் அப்படின்ற பேய் ஒரு விமனைசர் ஆச்சு,
அதனால ஒரு டான்ஸரை நம்ம ஊருக்குள்ள டான்ஸ் ஆட வச்சோம்னா அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக எப்படியும் அந்த பேய் வரும். அப்போ நம்ம வந்து அந்த பேயோட கதையை முடிச்சிடலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எப்படி ஆட விடுறது, அந்த பேயை கொல்றதுல நம்ம ஊர் பொண்ணையே பணைய வைக்கிற மாதிரி ஆயிரும்ல அப்படிங்கும்போது அப்போ ருத்ரா சொல்றாரு, வெளியூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டக்காரி இருக்கிறா, ஸோ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ருத்ரா சொல்றாரு. இவங்க எல்லோரும் பாத்தீங்கன்னா தமன்னாவை மீட் பண்றதுக்காக வராங்க. தமன்னா பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தமன்னா மேல நம்ம ருத்ரா இருக்கிறார் இல்லையா, அவரு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஃபைனலி இந்த ஊருக்கு தமன்னாவை கூட்டிட்டு வந்து ஊர் முன்னணியில ஆட வைக்கிறாங்க. அது ஒரு ஆடல் பாடல் ஃபங்க்ஷன் மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஜனா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அந்த பேய்க்கு தெரிஞ்சு போச்சு, அது வந்துகிட்டு இருக்குது, கிட்ட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஜனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சந்திரபான் அப்படின்ற பேய் எங்க இருக்குது அப்படின்ற அந்த இடத்த தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலி அவங்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோயினால போக முடியல. அப்படியே போனாலும் ஒரு ஆள் தான் உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பேய் வந்துருச்சுங்க. அந்த பேயை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. ஹீரோ அந்த கத்தியை தூக்கிட்டு போய் அந்த பேயை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தைரியமா முன்னாடி வராரு. அந்த பேயோட கண்ணை பார்க்கலான்னு நினைக்கும் போது அந்த பேய் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் தன்னோட கண்ட்ரோல்ல வர வச்சு அவங்களையே வழி விட வச்சு அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த தமன்னாவை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதுங்க. ஸோ ஆண்கள் எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்களே, அவங்களுடைய கண்ணு வேற மாதிரி ஆயிருது. அப்படியே அவங்க தன்னிலையை மறந்து அந்த பேய் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேய் கண்ட்ரோல் பண்ணுச்சு இல்லையா, அதுல ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான பிட்டுவும் பார்த்தீங்கன்னா அந்த பேயோட கண்ட்ரோல்ல போயிடுறாரு. என்னடா உன் கண் இப்படி இருக்குது அப்படிங்கும் போது கொஞ்ச நாள்ல எல்லாரோடைய கண்ணும் இந்த மாதிரி தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டு பாட்டுக்கு தனியா கிளம்பி போயிடுறாருங்க. இவங்க கூட சேர மாட்டேன்றாரு. ஊருக்குள்ள இந்த பேயை பத்தின விழிப்புணர்வையும் இந்த பேயை அழிக்கிறதுக்கான பூஜையை பத்தியும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல பயங்கர கோபம். நான் யாரு, என்ன பண்றேன், எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ வரைக்கும் நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு உங்களை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா நான் யாரு அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட ரிவீல் பண்ணிட்டேன்னா நம்ம ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் இப்பவே கட் ஆயிரும். அதனால தான் நான் சொல்ல மாட்டேன்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. முதல்ல இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்பதான் ருத்ரா யோசனை பண்றாரு. ருத்ராக்கு ஒரு லெட்டர் வந்தது இல்லையா, சோ அந்த லெட்டரை அனுப்புன நபருக்கு இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. நாம அவரை போய் பார்த்தோம்னா அவர் மூலமா கண்டிப்பா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை மீட் பண்றதுக்காக போறாங்க. பார்த்தா அந்த ஒரு நபர் மனநல பாதிக்கப்பட்டவருங்க. அந்த கதாபாத்திரத்துல அக்ஷய் குமார் தான் நடிச்சிருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா மும்தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாவை பிடிச்சி காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட அட்லீஸ்ட் உங்க காதலுக்காவது அந்த கிராமத்துல என்ன நடக்குது, அந்த பேயை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிங்கும் போது அந்த பேய் அவனுக்கு தேவையானதை கம்ப்ளீட் பண்ணாம இந்த இடத்த விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொல்லி கேட்க, நரபலி, அதுவும் அந்த ஸ்ரீயை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதன் மூலமா அவனுக்கு நிறைய பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க அதை தடுத்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கத்தியை கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த கத்தியை வச்சு எப்படியாவது அந்த ஒரு பேயை அட்டாக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அந்த பேயை கொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலை இப்படியெல்லாம் பறந்து வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்காவாக இவங்க ட்ரைன் ஆகிக்கிறாங்க. ஃபைனலி அந்த பேய் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி இவங்க எல்லோருமே கிளம்பி போகிறாங்க. ஒரு அபடனான இடங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்குங்க. ஸோ அந்த பாறைக்கு பின்னாடி தான் அந்த பேயோட இடம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும். அதனால மற்றவங்கலாம் இங்கே இருக்கட்டும், நான் உனக்குள்ளே வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லூஷனாக மாறி ஹீரோவோடைய உடம்புக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரே உடம்பா மாறி அந்த பாறைக்குள்ளே பூந்துடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் பிரிஞ்சிடுறாங்க. இப்போது நம்ம ஜனா வந்து கனவுல பார்த்தார் இல்லையா, அதாவது இந்த பேயோட இடம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் இந்த பெண்கள்லாம் ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் காணாமல் போன பெண்கள் எல்லோருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ரீசெண்டாக காணாமல் போன தமன்னா முத கொண்டு அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ போய் காப்பாற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலாக அவன் என்ன பார்த்தானா என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். மெயினாக அவன் என்ன கொள்றதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ போ மற்ற பெண்களை எல்லாம் காப்பாற்று அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ தைரியமாக உள்ளே போகிறாரு. அங்கே பெண்களை எல்லாம் காப்பாற்றலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. நம்ம ஹீரோனை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே விசித்திரமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக நம்ம ஹீரோ ஓடி வந்து அவர் கையில் வச்சிருக்கிற கத்தியால் பார்த்தீங்கன்னா அந்த பேயோட தலையிலேயே அடிக்கிறாரு. அந்த தலை ரெண்டாக மாறிடுது. அந்த பேயை கொன்னாச்சு, எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த பேய் சாக கிடையாதுங்க. 1 2 ஆகுது, 2 3 ஆகுது. அப்படியே பல தலைகள் இவங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பேய்கிட்ட இவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த பேயும் நம்ம ஹீரோனை பலி கொடுத்து தன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, தோ உன் கண்ணுக்கு தெரியுதா ஒரு கத்தி, அந்த கத்தியால் தான்
தான் அந்த பெண் வந்து இந்த சந்திரபான் அப்படின்ற அந்த ஒரு நபரை கொலை பண்ணுனா. அந்த கத்தியை பயன்படுத்தி இந்த பேய் அட்டாக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இந்த பேய் செத்து போயிடும், நீ எப்படியோ அந்த கத்தியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா முட்டி மோதி அந்த கத்திக்கிட்ட போயிடுறாரு. அப்பவும் இவரால் அந்த கத்தியை எடுக்க முடியல, அது ரொம்ப டைட்டாக இருக்குது, முழு மனசோட எடுத்தால் தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஒரு ஓநாய் வருதுங்க. அந்த ஓநாய் வேற யாரும் கிடையாது, நம்ம வருண் தவான் தான். ஓநாயாக மாறி அந்த பேய் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஓநாய்க்கும் அடி விழுது, நம்ம ஹீரோனுக்கு அடி விழுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த கத்தியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோவையும் இந்த பேய் பயங்கரமாக அட்டாக் பண்ணுதுங்க. யாருனாலுமே இந்த பேயை சமாளிக்க முடியலங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பேய் நம்ம ஹீரோனை பலி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது ஹீரோன் அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. திடீர்னு எங்கிருந்தோ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்ரீ, அப்படியே அந்த இடத்துக்கு வந்து இந்த பேயை பயங்கரமாக முறைக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முழு மனதோட ஹீரோனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த கத்தியில் கை வைக்கிறாரு. அந்த கத்தி அப்படியே அலேக்கா வந்துடுது. அந்த கத்தியை தூக்கி ஸ்ரீ பேய் கிட்ட வீச அந்த ஸ்ரீ பேய் அந்த கத்தியை வாங்கிட்டு இந்த பேய் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. பேய்க்கும் சண்டை நடக்குது. இதை எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஸ்ரீ பேய் பார்த்தீங்கன்னா அந்த தலையில்லாத பேயை அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லாவாக்குள்ளே தள்ளி விட்டுருது. அதுக்குள்ளே எரிஞ்சு அந்த தலையில்லாத பேய் இறந்து போயிடுது. ஸோ இந்த பேயோட கண்ட்ரோலில் இருந்த அந்த பெண்கள் எல்லோருமே ரிலீஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட கணவன்களை மீட்கிறதுக்காக பெண்கள் எல்லோருமே ஊருக்குள்ளே பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூஜையோட முடிவில் அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களுடைய கண்ணும் நார்மலாக மாறுது. இந்த பேயோட இருந்து அவங்களும் ரிலீஸ் ஆகுறாங்க. இப்போ அந்த ஸ்ரீ பேய் இருக்கு இல்லையா, நேராக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. இடையில நம்ம ஹீரோன் வந்து நின்று தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் அந்த ஸ்ரீ பேயும் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ பேய் அந்த இடத்துலேருந்து போயிருதுங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் சேஃப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இப்போவாது நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உங்கள் ஊரில் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா நான் ஒரு மாயை இல்யூஷன் அப்படின்ட்டு, அதுதான் உண்மை, நான் ஒரு மாயை, வெறும் கற்பனை தான். ஆக்சுவலாக அந்த ஸ்ரீ பேய் வேற யாரும் கிடையாது, என்னுடைய அம்மா தான். அந்த சந்திரபான் கொன்ன டான்சர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அம்மா தான். அங்கே ஒரு சின்ன பொண்ணுடைய ஸ்கல்ப்டர் இருக்கு இல்லையா, அது நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுடைய அம்மா இப்போ வரைக்கும் மோச்சம் கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த சந்திரபான் தான். இந்த சந்திரபானுடைய கதையை முடிச்சாதான் நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு மோச்சம் கிடைக்கும். அதனால தான் நம்ம ஹீரோன் பிளான் பண்ணி இந்த கிராமத்துக்கு வந்து நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணி இந்த சந்திரபானோட கதையை முடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோனுடைய மாஸ்டர் மைண்டு தான் இருந்திருக்குது. எல்லா கதையும் கேட்டு முடிச்சுட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் இப்போ வரைக்கும் நீ யார் என்னன்னு என்கிட்ட சொல்ல கிடையாது, அட்லீஸ்ட் உன் பேராது சொல்ல அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ காதில் வந்து அவங்களோட பேரை சொல்கிறாங்க. ஹீரோ ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. டக்குன்னு ஹீரோயின் அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ பிட்டு ஜனா ஓடி வந்து அவள் பேர் சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சிரிக்கிறாரு. அவள் சொல்லியிருப்பா, ஆனால் இவன் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம வருண் தவான் இருக்கிறார் இல்லையா, காட்டுக்குள்ளே கண்முழிக்கிறாரு. எனக்கு ட்ரெஸ் கொடுறா அப்படிங்கும்போது ஜனா ட்ரெஸ் கொடுக்குறாரு. நேற்று ராத்திரி என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனேன் இல்லையா, அங்கே கூட ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, அந்த பொண்ணு கூட எப்படியாவது கனெக்ஷன் மேக் பண்ணி கொடு, நானும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, அவளும் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆளு, எங்கள் ரெண்டு பேர்த்தோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீ கொஞ்சம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஜனா கூட்டிட்டு போறாரு. அந்த ஸ்ரீயை பத்தின கதையெல்லாம் நம்ம வருண் தவானுக்கு தெரியாது இல்லையா. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு ஸ்ரீ பார்ட் 2 பார்ட் 1 ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த படம் ரொம்ப யதார்த்தமா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரியும் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு பார்ட் 1 பிடிக்குமா இல்ல பார்ட் 2 பிடிச்சதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.